இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பிராயல் கோழி. அதாவது இந்த கோழி வந்து சேவலா கோழியா அப்படின்றது விவாதம் போய்கிட்டே இருந்தாலும், இந்த கோழியில் வந்து இப்போ என்னென்னு பார்த்திங்கன்னா 25லேருந்து 40 நாளைக்குள்ள வந்து இந்த கோழி வந்து 2 கிலோ வரணுன்றக்காக இது கொடுக்கக்கூடிய உணவில் வந்து அதிகமான ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறதுனால அந்த கறியை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கும் ஆன்டிபயோட்டிக் ஊசி போட்ட அளவுக்கு சமம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்த வயசான ஆள்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்கும். அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தோல் எலும்பு அவ்வளோதான் இருக்கும், சதை கூட தெரியாது. அப்படியே ஆள் பார்த்தீங்கன்னா ஒல்லியாக அப்படி இருப்பாங்க, நரம்புலாம் அப்படியே வெளியே தெரியும். ஆனால் இன்றைக்கி வயதானவங்களாக இருக்கட்டும், 10 வயசாக இருக்கட்டும், 20-30 வயசாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்தீங்கன்னா நரம்பு எங்கேனே தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்குது, எலும்பு எங்கேனே தெரியலை. அப்போ வந்து ஒரு உடம்புல வந்து அந்த எலும்பே தெரியாமல் எலும்பு தான் நம்ம உடம்புக்கே வந்து அந்த வடிவத்தை கொடுக்கக்கூடியது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம உடம்பே பார்த்திங்கன்னா எந்த ஒரு வடிவம் என்ன வடிவம்னே தெரியாத மாதிரி இருக்குது. நம்ம உடம்புகள் ஃபுல்லாக இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகளில் பாதி பேத்துக்கு அப்படி தான் இருக்குது. அது நம்ம வந்து ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று உணவு, 2வது வந்து உடற்பயிற்சி. இன்றைக்கி யார்கிட்டையுமே வந்து உடல் உழைப்புன்றதே இல்லை. எல்லாருமே நம்மளோட வேலையே முழுக்கன்றதுன்னா என்ன வேணும் பார்த்திங்கன்னா, உணவு உண்ணுறது மட்டும்தான் முழுக்க வேலையாகவே இருக்கேன்னு தவிர உடற்பயிற்சி மேலே கொஞ்சமும் இல்லை, உணவில் வந்து கட்டுப்பாடும் இல்லை. அதாவது நம்ம உண்ணும் உணவு வந்து நம்ம எப்பயுமே சொல்லுவோம்ல, உண்ணும் உணவும் எண்ணும் எண்ணமே உன் வாழ்வை தீர்மானிக்கும்ன்ற மாதிரி, நீங்கள் உண்ற உணவு வந்து உங்கள் ஆரோக்கியத்தை, அதாவது அது முதல்ல உங்களுக்கு தேவைதானா, அது உங்கள் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துமா, உங்களோட வாழ்வை வந்து அது மேம்படுத்திக்கிட்டே வயசை கூட்டிக்கிட்டே போகுமா, இல்லை குறைச்சிக்கிட்டு வருமா அப்படின்ற ஒரு சிந்தனை வேணும். அதை கேட்கணும். அதை நீங்கள் சாப்பிட போகும்போது நீங்களாக சிந்திக்கணும். அப்போ நான் மட்டும்தான் வந்து உங்களால் வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதனாக அந்த சமுதாயத்தில் இன்றைய சூழ்நிலையில் வாழ முடியுமே தவிர, சும்மா வந்து இந்த பிராயல் கோழி மாதிரி எங்கே என்ன உணவு கிடச்சாலும் நம்மளுக்கு ருசியாக இருக்குது சாப்பிட்டுக்கிட்டே போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 20-30 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன நம்ம உடம்பு வந்து என்ன நிலைமையில் இருக்குதுன்னு நம்மளால் அதை புரிஞ்சுக்கவும் முடியாது. மறுபடியும் அதை நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சாலும் இப்போ ரொம்ப கடினமாயிரும். அதனால் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து மரபணு மாற்றப்படாமல் இயற்கை முறையில் விளைஞ்சதாக இருக்கட்டும், இந்த வெள்ளைக்கோழிகளாக இல்லாமல் நாட்டுக்கோழிகளாக இருக்கட்டும், அது மாதிரி உணவில் வந்து கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் இன்றைய சூழ்நிலை மிக அவசியம். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த சமுதாயத்தில் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக வாழ முடியும்.